நான் இந்த படத்தில் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் உருவாக்கி அந்த கான்செப்டை நீங்கள்லாம் பார்க்கறதுக்கு இதை ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்து அதை முழுசாக படத்தை பார்த்து எல்லாரும் வாழ்த்துனதை நினச்சி நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன். ஒரு ஹிட்டு படம் கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு ஏகப்பட்ட பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சினிமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு ஒன்மேன் ஷோவா ஒரு சினிமா நல்ல சினிமா கொடுக்க முடியும். ஒரு 21 கிராஃப்ட் ஒன்மேன் ஷோவா பண்ணி மக்களை ரசிக்க வைக்க முடியும். அதுக்கு நம்ம தலைவர்களை பற்றியும் நல்ல சிறப்பாக சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வங்காள விரிகுடா. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக அமைக்க கொடுத்ததுக்கு நான் எப்பவும் நன்றி கடனோட இருப்பேன். அடுத்து படம் பண்ணுறேன், அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்லபடியாக சேருங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படம் நான் கஷ்டப்பட்டு எடுக்கலை, ஒன்மேன் ஷோவாக தான் செஞ்சுருக்கிறேன். அது கஷ்டப்பட்டு எடுக்கலை, இது என்னோட இன்ட்ரெஸ்ட்டு. இது நல்லா கொண்டுட்டு வரணும்னு ஒரு ஆசை. அதையெல்லாம் விட இந்த 5 பேர், கலைஞர், ஜெயலலிதாம்மா, எம்ஜிஆர், அண்ணா, அப்துல் கலாம், இவங்க 5 பேருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா இந்த படத்தை தொட முடியாதுங்க. அதுதான் உண்மை. சொல்லப்போனால் எனக்கு இந்த 5 பேர் பற்றி நான் படம் எடுக்கணும்னு நினச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு நான் திதி கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு இந்த படம் பார்த்துட்டு ப்ரெஷ் ஷோவிலேருந்து எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு நீங்கள் எல்லாம் கொடுத்ததை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து வங்காள விரிகுடாங்கிறது படம் இல்லை, ஒரு காவியம்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு வெற்றியாளனுக்கு தேவை மற்றவங்க பாராட்டு தெரிவிக்கிறதை விட அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளராகிய உங்களுக்கு இருக்கு. நானும் ஒரு வில்லேஜ், குருவிக்கிழமைங்கிற வில்லேஜ்லேருந்து வந்தவன் தான். இங்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கிறேன். அந்த கஷ்டப்பட்டுங்கிறத நான் சொல்கிறத விட இஷ்டப்பட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். படம் பார்த்துட்டீங்க, நீங்கள் வாழ்த்துனது ரொம்ப நன்றி. படம் ரொம்ப அருமையாக போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. அதை இன்னும் அழகாக கொண்டு சேர்க்க வேணும்னு உங்கள் எல்லார்கிட்டையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு இப்போ ரிப்போர்ட். இது பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு? நம்ம கடற்கரைக்கு, வங்காள விரிகுடாவில் மெரினா கடற்கரைக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொன்னது சரியா தவறான்றது நீங்க நல்லா சிந்திங்க, ஒரு வாட்டி யோசிங்க. உண்மையா இதுக்கு பரிந்துரை நீங்களும் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம முதலமைச்சர் கேட்பாங்க. இருக்கிறவர் இப்போ பாரம்பரியத்து வாரிசு. இந்த பாரம்பரியத்துடைய வாரிசு கிட்ட நம்ம கேட்கிற விதம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவங்க 4 பேர் 100 வருஷமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 75-80 வருஷமா நம்ம கடற்கரையை திராவிட கடற்கரையா மாத்துறதுக்கு இந்த 4 பேரும் ரொம்ப அவ்வளோது மக்களுக்கு அவ்வளோது செஞ்சு அங்க நமக்கு தெய்வமா காட்சியளிக்கிறாங்க. அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்றதுக்கு ஒரு படம் முழுசா எடுத்தேன். என்னை மாதிரி என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த இடத்துக்கு திராவிட கடற்கரைன்னு வைக்க சொல்றதுல தப்பே கிடையாது. ஒரு வாட்டி 2 வாட்டி இதை பிரபலியப்படுத்துறதுக்காக அங்கேயே அறிவாலயத்தில் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ண இதோ நிகில் தான் எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த படத்தை 150 ஸ்க்ரீனு பப்ளிசிட்டி பண்ணி, அழகா ஒரு கிராண்டியர் பப்ளிசிட்டி பண்ணி பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக உருவாக்கி வெளியிட்டு அது நல்ல படமாக அமைச்சு கொடுத்த, இதை வெற்றி காவியம் அமைச்சு கொடுத்த
ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் முன்னிலையில நான் கேட்கறது என்னன்னா, நம்ம கடற்கரைக்கு திராவிட கடற்கரை வையுங்க. ஏன்னா இவங்க 4 பேருமே திராவிடத்தை சொல்லிதான் 100 வருஷம் நமக்கு வாழ்ந்துக்கிறாங்க. அதை மட்டும் தான் நான் பிடிச்சிருக்கேனே தவிர வேற எதை பத்தியும் நான் சொல்லல. இது கருத்து கிடையாது, என்னுடைய விருப்பம். இந்த விருப்பத்துக்காக ஒரு படம் எடுத்துருக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடத்துல நான் அடுத்து ஒரு படம் பண்றேன், அதையும் சொல்ல விரும்பப்படுறேன். அந்த படத்துக்கு பேரு அடுத்த முதலமைச்சர். ஆடியோ ஃபங்க்ஷன், ஆடியோ போய்கிட்டு இருக்கு வேலை. பாசத்திற்குரிய ஆளும் கட்சி, அடுத்த முதலமைச்சர் டைட்டில். இது எனக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு சினிமாவை சினிமா தியேட்டர்ல போய் பாருங்க. மற்றபடி நீங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை படமா பார்க்காம இந்த 5 பேருக்கா உருவாக்குன காவியத்தை பார்த்துட்டு நீங்க என்னையே தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா இதுல போய் நல்ல பெரிய டைரக்டர்கிட்ட போய் இந்த கதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய ஹீரோ கிட்ட போய் சொல்லி இந்த படத்தை நடிக்க மாட்டாங்க. இங்க போனா அங்க போக மாட்டாங்க, அங்கே போனா அங்கே போக மாட்டாங்க, அங்கே போனா எங்கேயும் போக மாட்டாங்க. ஆமா, ஐ லவ் யூ. குறுநில மன்னன், குறுநில மன்னன். ஆமாண்ணா, என்ன ஒரு ஒன்மேன் ஷோவா வந்து எல்லா விதத்துலையுமே சக்சஸ் பண்ணு. எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை ஹிட்டு கொடுக்கறதுலயே அதுல குறை சொல்லாதவங்களே இல்லைண்ணே. படைப்புல இல்ல இறைவனுடைய படைப்புல 1000 குறைகள் இருக்கு, அதுல ஒரு குறைய சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். இது சினிமாங்கிறது வந்து ஜாக்ஸ்லாஃப்ட், அது பேரு. ஒரு அழகான சித்திரவதை. அதை நீங்க எந்த மாதிரி அனுபவிக்கிறீங்கன்னு எப்படி சொல்றீங்கன்னா, உங்களை நீங்க ஆசைப்படுங்க, அந்த ஆசையை வெளியில கொண்டாந்து காட்டுங்க, அதை மற்றவங்க ரசிக்கிறது மாதிரி காட்டுங்க. நான் இதை சாதி கொடுமையோ மனுஷ கொடுமையோ நான் எடுக்கல, பாசத்தை மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருந்தா 3 நிலைக்கு சொன்னேன். கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு, உச்சியில இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு திட்டுவதுண்டு, மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு. சூரியனுக்கே அந்த நிலைமை, மனுஷனுக்கடா நிலைமைன்னு. எவ்வளவு பெரிய உண்மைகள், எவ்வளவு பெரிய நேர்மைகள், எவ்வளவு பெரிய சத்தியங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனை குறை சொல்லாத மனிதர்கள் கிடையாது. சொல்லுங்க. ஆமா ஆமா, அதேதான் மேட்ரு. அதான் அழகா கேக்குறேன்னா, பெரிய வெற்றி படமாக்கிய. ஆமாண்ணா, ஓகே ஓகே ஓகே. இல்லைண்ணே, நான் இருந்தவங்கள தான் சொன்னேன். 4 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 பேருங்கிறது, நான் அதுல 3 பேரை பார்த்துட்டேன், ஒருத்தரை பார்க்கல. அந்த 4 பேர்கிட்ட இருந்து வந்ததுதான் எல்லா கட்சியுமே. அதில் சொல்லியிருப்பேன், நாடு நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அன்பை மட்டும் விதைச்சு போடணும். இதுக்கு அடுத்த படம் பண்றதுல ஒரு கான்செப்ட் வச்சேன். அந்த சாங் எப்படின்னா, நாடு நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அன்பை மட்டும் விதைச்சு போடு, செம்மொழியானது திராவிட நாடு எங்க தமிழ்நாடு, வந்தார வாழ வச்ச தமிழ்நாடு இன்று தன்னையே கொடுக்குது எங்க நாடு, வந்தார வாழ வச்ச தமிழ்நாடு
இன்று தன்னையே கொடுக்குது எங்க நாடு. ஓய் நாடு நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அன்பை மட்டும் விதைச்சு போடு. அதுல இங்கு யாருக்கும் யாரும் அடிமை இல்ல, அடிமையா யாரும் பொறப்பதில்லை, பொறப்புக்கும் நமக்கும் தொடர்பு இல்ல, பிறந்தாயிர புண்டு மறுப்பதில்லை, பிறந்தாயிரப்புண்டு மறுப்பதில்லை. கண்ணுக்கு எட்டுன தூரமெல்லாம், கண்ணுக்கு எட்டுன தூரமெல்லாம் தமிழ்நாட்டில் குடிசைகள் இல்ல. இது போது சாமி எங்களுக்கு, இதுக்குள்ள அன்புதானே கொட்டி கிடக்கு. ஓய் நாடு நாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அன்பை மட்டும் விதைச்சு போடு. நீங்க ஓகே ஓகே ஒரு அருமையான விஷயம் என்ன, இப்போ எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்லண்ணே. எங்க அம்மா அப்பா பத்தி இன்னொருத்தவங்க தப்பா பேசும்போது நமக்கு கோபம் வந்துடும். அதே மாதிரி நமக்கு உண்மையிலேயே அம்மா அப்பா அவங்கெல்லாம் சமுதாயத்துக்கும் சரி, நல்ல சிந்தனைக்கும் சரி, சிறப்பா விதைச்சதுலையும் சரி, அழகா அறுவடை செஞ்சதுலையும் சரி, மிகச்சிறந்த 4 பேர். அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் ஐயா, இந்த 4 பேர், ஜெயலலிதா அம்மா சேர்த்து, இந்த 4 பேர் இருக்கிற இடம், அதுக்கு வச்ச இடம் நமக்கு மெரினா கடற்கரை. இப்ப இந்த 4 பேர் இருக்கிறதுனால நாங்க விரும்பி கேட்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணா, நாங்க உங்களை ஏத்துக்க சொல்லல, இதுக்கு செஞ்சுதான் ஆகணும்னு நான் சொல்லல. இவங்க 4 பேர் நமக்கு முன்னாடி ஆண்டிருக்கிறாங்க, ஆண்டவர்கள். இந்த 4 பேர் ஆண்டவர்கள். நம்ம விதண்டாவதம் பேசுறதுல எவ்வளவு நாள் பேசலாம். இப்போ தெய்வம்னு கல்லை கடத்து கொண்டாந்து வச்சு போனா அதை தெய்வம்னு நம்ம கும்பிடுறோம். அதுல எங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கானே? சரி, உங்க அம்மா அப்பா தான் தெய்வம்னு சொல்றாங்கல்ல, அதுல ஏதாவது மாற்றம் இருக்கானே? நமக்கு முன்னாடி இந்த 4 பேர் ஆண்டிருக்கிறாங்க, அவங்களத்தான் நம்ம சொல்றோம், தெய்வமா நினைக்கிறோம். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய தமிழர்கள், திராவிடர்கள், இதுல லாங்குவேஜ் கிடையாது, அவங்க கொண்டு வந்து விதைச்சது. என்ன உண்மையா விஷயம் என்னன்னா, இந்த வங்காளவிடா படத்துல ராமேஸ்வரத்துல இருக்க தேசிய தலைவர் அப்துல் கலாம், இங்க இருக்கிறது 4 பேரும் திராவிட தலைவர்கள். இந்த கான்செப்ட்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, அப்துல் கலாமும் சரி, இந்த 4 பேரும் சரி, இவங்க 5 பேரையும் ஒன்னா சேர்த்தா தேசியமும் திராவிடமும் எனது கண்கள்னு சொல்லுவேன். நான் எடுத்திருக்க கான்செப்டுக்கு தான் நான் பேசுறேன். நான் விதண்டாவதமோ இவங்க 4 பேர் ஆண்டதை மட்டும்தான் சொல்றேனே தவிர வேற எந்த விதமான ஒரு குளறுபடிக்கு பேசல. ஒரு வாட்டி யோசனை அண்ணா, ஐ லவ் யூ அண்ணா, லவ் யூ அண்ணா. அண்ணா, இப்போ படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப படம் அண்ணா, நீ நல்ல கேள்வி கேட்குறண்ணா. என்ன அப்படின்னா, எனக்கு யாரும் இல்லை, எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும், எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ள. நான் யாரையும் விட்டு கொடுத்துட்டு சொல்லவே கிடையாது. எனக்கு எப்படி சொல்றீங்க, நீங்க கேட்டதுல ஒருத்தரை விட்டுட்டீங்க, சீமானண்ணா. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ளதான், எல்லாரையும் நேசிக்கிறேன் உள்ளதான் தவிர, இப்போ ஒரு சாங் கொடுத்தேன், எல்லா தலைவர்கள் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சாங் கொடுத்தேன். அது உங்களுக்கு யாருக்காவது பாதிச்சிருந்துருக்கா? யாருக்காவது ஒரு பாதிப்பு இருந்துச்சாங்க? அப்போ எல்லாரையும் சேர்த்து நம்ம பார்க்கையில நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்டு
நிகில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேட்டி கேட்கும்போது எனக்கு பேட்டி கொடுக்குறத விட உங்கள் எல்லாரையும் நான் இங்கனக்குள்ள சந்திச்சது தான் பெருமைப்படுறேன். இதுதான் உண்மையை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. கேப் சார் நீங்களே உண்மைதான் நான் சொல்றது. ஐ லவ் யூ அண்ணா. ஓகே, எல்லாருமே சப்போர்ட் சார். சார் இது வந்து ஒன் மேன் ஷோ படம், யாராலையும் எடுக்க முடியாது. வேணா பெட்டு கட்டுறேன். நான் எடுத்திருக்க வங்காளரோட மாதிரி நீங்க ஒரு பெரிய படத்தை ஒன் மேன் ஷோவை எடுக்க சொல்லுங்க. அவங்க எடுக்கிறதுக்காகத்தான் நான் பாக்கி நான் மூணு விட்டுட்டு இருக்கேன். 21 கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன். மொத்தம் 24 கிராஃப்ட். அதில் 21 கிராஃப்ட் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு அடுத்து ஒருத்தவங்க வந்து எனக்கு முந்தி வரணும். அதுக்காக தான் அந்த 3 விட்டுருக்குறேன். யாரையும் அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு படம் ஒன் மேன் ஷோவா பண்ணி ஒரு உலக சாதனைக்காக உருவாக்கி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன்னா இதுக்கு எவ்வளோ ரிஸ்க், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேங்கிறது எனக்கு தெரியறதோட ஆண்டவனுக்கு தெரியும். இந்த ஆண்டவர்கள் எனக்கு துணையா இருந்ததுனால மட்டும்தான், இந்த ஆண்டவர்கள் சொல்றது வந்து இந்த 5 பேர் இவங்க துணையா இருந்ததுனால மட்டும்தான் இந்த படம் எனக்கு முடிக்க முடிஞ்சு. திராவிட படம்லாம் இல்ல தலைவா, கோரிக்கை தான் வச்சிருக்கோம். நீங்க ஒண்ணு முதல்ல கட்சிங்கிற ஒரு விஷயத்துல கொடிங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு வரையில அண்ணாங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் விதைச்சது அவர் தான். அவர்கிட்ட இருந்தா அடுத்து நிறைய பிரிவுகள் வந்துச்சே தவிர, ஆனா விதைச்சது அன்னைக்கு அண்ணா ஏன்னா அப்படிலாம் கேக்குற, எல்லாரும் எனக்கு வேணும் அப்படிலாம் இல்ல. படங்கிறத விட அதுதான் எல்லாரையும் நேசிக்கிறேன். உங்களையும் நான் நேசிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன்ல. அதுல உங்களையும் நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அண்ணா என்ன விரும்ப என்ன பண்ணிக்கிறாங்கண்ணே. நீங்க தப்பா அண்ணா பிடிச்சவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க. அதுல பேசாது அது இல்ல. ரொம்ப நன்றி. உங்களோட நான் இணைந்ததற்கு, என்னை இணைத்ததற்கு நிகிலோட அரவணைப்பு மட்டும்தான் காரணம். இந்த மீட்டிங் கொடுக்கறதுக்கும் மிஞ்சி போனா 1 மணி நேரத்தோட ஆகலை. எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு கூட்டி வச்ச வந்து உட்காந்து பேசின முடிச்சிட்டேன். இதுதான் உண்மை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.